நம்ம சினிமாவுக்கு வந்தது மெடிக்கல் ஹெல்ப்புக்கும், இல்லை எஜுகேஷன் ஹெல்ப்புக்கும், இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனால் 1,00,000 கொடுங்க 50, அதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோம். நம்ம சினிமாவுக்கு வந்தது டைரக்ட் பண்ண வந்தோம். ஆமாவா இல்லையா? அப்போ டைரக்ட் பண்ண வரும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சின்ன திரைப்படங்களுக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்கு, வரவேற்பு இருக்கு, அதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு. அதை பெரிய டைரக்டர் விட்டுருங்க, அவங்க யாராவது எப்படியாவது பண்ணிப்பாங்க. ஆனா சின்ன திரைப்படங்களுக்கு இன்னைக்கு கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது எதிர்காலம் இருக்கு. அப்போ ஆனா நம்ம கிட்ட என்னன்னா 50% மேலான நம்ம உறுப்பினர்கள் விரக்தியில் இருக்காங்க, இல்லை அப்டேட் பண்ணாம இருக்காங்க. அதனால நம்ம அடுத்த 2 மாதம் 3 மாதத்துக்குள்ள ஆரம்பிச்சு நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டேட் பண்ணும். இப்ப சினிமாவில் என்ன இருக்கு, என்ன எக்யூப்மெண்ட் இருக்கு, அதை எப்படி கையாளுறது, அதனோட பேர் என்ன, அதனோட தன்மை என்ன, அதனோட பேட்டா என்ன, அதனோட வாடகை என்ன, இதை எவ்வளவு நாள் யூஸ் பண்ணும், இது எல்லாமே வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு அதை பரிச்சயம் பண்றதுக்கும். இன்னைக்கு வந்து நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாது. பிச் டெக் என்ன பண்றது, நம்ம போய் கதை சொல்றது முன்னாடி நம்ம வந்து சௌத்ரி சார் கதை சொன்னோம், ராஜகண்ணு கதை சொன்னோம், இல்லை இப்ராஹிம் ராவத்தர் கதை சொன்னோம், யாருக்கோ வந்து ஐஸ்வரி சார் கதை சொன்னோம், தானு சார் கதை சொன்னோம். இன்னைக்கு நம்ம யாருக்கு கதை சொல்ல வேண்டியிருக்குன்னா எங்கேயோ மும்பையில் இருக்கிற ஒருத்தருக்கு போய் கதை சொல்ல வேண்டிய, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது.